بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي عدل خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العظيم. قال نبينا محمد عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த சிறந்த தமிழ் விழாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய சுதந்திரர்களே மற்றும் மதசார்களை பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய வளமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, தலைமைச் செயலாளர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சிலாசின் காணிக்கையான சலாகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு தெரிந்த புரிந்த சில வார்த்தைகளை கருத்து பரிமாற்றம் செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்துக்குரிய பெரியவர்களே, மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் சிறப்புரை சொல்கின்ற போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. காரணம், பேசுவதற்கோ இதற்கோ தகுதி இல்லாத ஒரு நபர். இருந்தாலும் கூட நம்ம ஊர் வாக்கில் அழைக்கிறார்கள். இதே ஒரு காரணமாக வைத்து ஊர் மக்களை முகங்களை முஸ்லிம்களுடைய முகங்களை பார்த்துவிட்டு வரலாமே என்ற நோக்கத்தோடு ஆகிய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மௌதாக்களை தியானம் செய்வது செல்லலாமே என்பதுதான் நோக்கமே தவிர பயான் செய்வதோ கருத்துக்களை ரசிகல் செய்வதோ உண்டான நோக்கம் எனக்கு இல்லை. அதற்குரிய நபரும் நான் அல்ல. எனவே அதற்கான சிறப்புரை செய்யும் போது எனக்குள்ளே ஒரு பயமாக இருக்கிறது. அல்லாஹ் போதுமானவங்க பெருமக்களே, காரணம் இதே மீனாது நபி என்ற பெயரிலே சிறந்த நபி என்ற பெயரை நமது ஊரிலே ஏறத்தாழ 30-35 வருஷத்துக்கு முன்னால் மிகச் சிறப்பாக இருந்ததை நாம் எல்லாம் சிறுபுராயத்தை பார்த்திருக்கிறோம். பெரும் மூத்தவமாக அவருடைய பெயரை சொல்வதோடு கரெக்டாக கருதப்படும். அதிகம் மரியாதை கொண்டவர்கள் ஜமாத்துடைய ஆசிரியராக இருந்த அபுலத்து சாலை போன்றவர்கள், மீண்டும் அவருடைய பொருளாக இருந்த மரோடா ஷம்சுல்லா அவர்கள் அவர்கள் இங்கே பயான் செய்துவிட்டு சுகூர் தொழிலே உணாவி கொண்டிருக்கிறார். இதே இடத்துல வாழ்ந்துட்டார். ஷம்சுல்லா பெரிய தீவு உணாவிடுகிறார். நான் வெளியில் கொண்டு வந்து அது செய்த உணாவிற்கு யாரையும் பார்க்கணுமான்னு கேட்கிறேன். அது சொன்ன பதில் இன்னும் என்னுடைய கருத்துல அப்படியே இருக்குது. சொல்றாங்க, பயானம் கூட்டிட்டு வந்தாங்க, இன்னும் ஒரு யாரும் ஒன்றுமே கவனிக்கவே இல்லை, பார்க்கவே நான் மட்டும் சொல்லிட்டாங்க. அது கூட பெரும்பெரும் மூத்த அவமானங்கள் அந்த சீரியல்தான் மற்றவர்களெல்லாம் பேசி ஒரு பேசி பிடவான ஒரு பேருக்கு போகின்றோம். எனவே நமக்கு அது வந்து நோக்கம் இந்த நமது ஊர் வார்த்தையை முகங்களை பார்த்து சென்றாங்க என்பதுதான் அடிப்படை நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக மக்களே, நமது ஊரிலே வாழ்ந்து மறைந்த சாமியதைக்கு மரியாதைக்குரிய உலமாக மக்கள் இன்னும் முழு உலகத்தில் நினைவு கூறப்பட்டுக் கொண்டுதான் வருகிறார். போன வாரம் சனிக்கிழமை திருப்பூர் ஒரு தமிழ்நாடு மாநில ஜமாத்துடைய ஒரு கூட்டம் கொடுத்தாங்க.
தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 36 வட்டம் 16 மாவட்டத்துடைய கூட்டத்திற்கு போட்டிருக்காங்க. நோக்கம் என்னன்னா ஜமாத்துல் உலமாவுக்கு யார் என்ன நிர்வகிச்சிருந்தாங்க என்ற ஒரு பட்டியல் போட்டு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டம் போடுறாங்க. அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, போய் பார்க்கணும். இன்றைய காலத்துறை தலைவராக இருக்கக்கூடிய அடுத்தவரு பேசிக்கொண்டே வருகின்ற போது ஜமாத்துல் உலமாவுக்காக வேண்டி முழு தமிழ்நாட்டுடைய ஜமாத்துல் உலமாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி குர்பானி செய்த தியாகம் செய்த மூத்த வளமாக்களுடைய பட்டியலை பார்த்துக் கொண்டே வருகின்ற போது நமது ஊரை சார்ந்தவரும் வாசகர்களுடைய பேர்மொழியை வாசிக்கப்பட்ட போது என்னை அறியாமலேயே ஒரு வகையான மகிழ்ச்சி சந்தோஷம் வெளிப்பட்டது. நானும் வந்து அவங்க இந்த மாநில ஜமாத்துல்லாவுக்காக வேண்டி என்னென்ன சிரமப்பட்டாங்க, எவ்வளவு சாதனை செஞ்சாங்க என்பதெல்லாம் பட்டியல் போட்டு பேரை வார்த்தையே வாசிட்டே வைக்கும் போது சிராஜுடைய பேரை வந்தபோது எனக்கு அறியாமலேயே ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மனமகிழ்ச்சி. எனவே கன்னியாகுமரி மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு ஊர் நமது ஊர். நம்ம நாமே பெருமைப்பட்டிருக்கிறார்கள் யதார்த்தத்தை அதிகத்தில் அப்படியே ஒப்படைக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட மூத்த வரலாற்று உருவாக்கள் எல்லாம் இருந்த வாழ்ந்த மறைந்த இருந்த இடத்திலே நாமெல்லாம் பேசுவது என்பது வேடிக்கையிலும் வேடிக்கைதான். இருந்தாலும் 2 முறை ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல இந்த திருமுகங்களை பார்க்க வேண்டும், அபுராணிகள் தியானம் செய்ய வேண்டும் என்பதுதான் எப்படி நோக்கம் என்பதை குறித்து என்று சொல்லிக்கொண்டு எனக்கு கொடுத்த தலைமைக்கு சில விஷயங்களை நான் பேசி வார்த்தைக்கு நிறைவேற்றுகின்றேன். கண்ணியங்கள் பட்டதே, அல்லாஹ்வுக்கு பிடித்த தன்மைகளில் பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமாகும். அல்லாஹ்வுக்கு பிடித்த சிபாத்திகளில் தன்மைகளில் கிபுர் என்பதும் அபுமதி என்பதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும். நமக்கெல்லாம் கிபுர் கூட, பெருமை கூட. ஆனால் பெருமைக்குரியவர் அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பிடித்த ஒரு தன்மை, அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரே தன்மை கிபுர், பெருமை. ஹதீஸில் சொல்கிறது அல் கிப்ரியா வல் இலாஹி வல் அஸமது இலாஹி. இந்த பெருமை என்பது, கிபுர் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு தன்மை. அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு தன்மை. இதே அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஒரு தன்மை உபூதியத், அடிமைத்தனம். யாருக்கு? மனிதர்கள்ல. அல்லாஹ்வுக்கு நான் அடிமை. அல்லாஹ் கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, நாயகமே பிமா ஷரஃப்த யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே உங்களை எதை கொண்டு நான் கண்ணியப்படுத்துவதும் தர்பாக்கட்டும், எதை கொண்டு எதை மையமாக வைத்து நான் உங்களை கண்ணியப்படுத்த என்று அல்லாஹ் தஆலா நபிகளாக கேட்டபோது சல்லல்லாஹு சொன்னார்கள், யாரா என்னை உன்னுடைய அடிமை என்பதை கொண்டு கண்ணியப்படுத்த என்று பெருமானார் சொன்னார்கள். சொல்லி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி. எத்தனையோ வாக்கியங்கள் ரசூலுக்கு எத்தனையோ பேர் இருக்குது. அந்த பெயரெல்லாம் விட்டு போட்டு நபிகளாக தேர்வு செஞ்சது யாருன்னா என்னை உன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள். அதுவே எனக்கு பெருமை. எனவே அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு தன்மை கிப்ரியா, பெருமை. ரசூலுக்கு பிடித்த ஒரு தன்மை அப்தியத், உபூதியத், அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதில் பெருமானார் பெருமைப்பட்டார். எனவேதான் திருமறைகளில் கூட பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற போது சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி என்று மிஅராஜுடைய நிகழ்ச்சி அல்லாஹ் என்று சொல்கின்ற போது, அங்கே ரசூலை குறித்து சொல்கின்ற போது அப்திஹி, என்னுடைய அடிமை என்று பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறார். பெருமானார் சொன்னார்கள், ஆகிய அல்லாஹ் தெரிவிக்கின்றார். எனவே கண்ணியமிக்கவர்களே, எவ்வளவு பெரிய தலைமைத்தனம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் சரி, அத்துணை பொறுப்புகளிலும் ரசூலுல்லாஹி அவர்கள் பொறுப்போடு இருந்ததோடு மட்டுமல்ல, அந்த எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் அந்த பொறுப்புகளை பொறுப்பாக செயல்படுகின்ற போது தன்னுடைய யதார்த்தமான பண்புகளை பெருமானார் விட்டுவிடும். நீங்க சாதாரண பார்க்கலாம், ஒரு வாக்கு கவுன்சில், நான் கோயில் சொல்லக்கூடாது, யதார்த்தம் சொல்றேன், யார் கவுன்சில் தெரியாது. ஒரு வார்டு கவுன்சில் நேற்று ரோடு சுத்திட்டு இருந்தாரு, சுத்தமா இருக்கலாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர். அவங்க கவுன்சிலர் பேருக்கு வந்த உடனே என்ன பிரிட்ட பண்றாரு, கண்ணால பாக்குறது எல்லா ஊர்லயும் பார்க்கறாங்க.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னாலும் சரி நுபுவத்துக்கு பின்னாலும் சரி நபிகளார்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் நுபுவத்துக்கு பின்னாலும் மௌத்து வரைக்கும் பெருமானார். துவக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு திருவசனம் சூரத்துல் ஃபத்ஹின் அத்தியாயம் அல்லாஹ் மக்காவுடைய நிகழ்ச்சியிலே மக்காவுடைய வெற்றி பெற்ற அல்லாஹ் நீண்ட ஒரு உணர்வை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த மக்காவுடைய நிகழ்ச்சி ஒன்று போதும் பெருமானார் தன்னுடைய தலைமையின் போது எப்படி பண்போடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒன்று போதும். ஜிலாவுடைய பயணத்தை பெருமானார் துவங்குகின்றார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தை துவங்குகின்ற போது பெருமானாருக்கு பிறந்த மன்னகத்தை விட்டும் பிரிய மனமில்லை. நிர்பந்தமாக பெருமானார் மக்காவிலிருந்து துரத்தப்படுகின்றார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தை புறப்படுகின்றார்கள். மக்காவிலிருந்து சென்று கொண்டு இருக்கும் போது ஒரு ஒற்றையடி பாதையிலே பெருமானார் செல்கின்றார்கள். செல்கின்ற போது கொஞ்சம் தூரம் போறாங்க, திரும்பி மக்காவை பார்க்கிறாங்க, போறாங்க, திரும்பி மக்காவை பார்க்கிறாங்க. அந்த மக்காவை விட்டு பிரிய மனமில்லாமல் இருந்ததாக போராட தெரிவிப்பார்கள். இப்படியே இருக்குது. அல்லாஹ் இறக்கி வைத்தார். இன்னதை மனதா அழைக்கிற குரானே கவலையெல்லாம் போங்க, திரும்பி மக்காவுக்கு வீட்டு போகும். இப்படி ரசூலுல்லாஹி இருந்தாலும் மக்கா வந்து இஸ்லாமுடைய பயணத்தை புறப்படுவதற்கு முன்னால் காபாவுக்கு வர்றாங்க. வந்து காபாவுடைய பொறுப்பாளர் யாரோ அவருக்கு வந்து நினைக்கிறாங்க. காபாவுக்கு சாவி கேட்கிறாங்க. காபாவுக்கு சாவி கேட்கிறாங்க. ஒரு 2 ரக்காத் முஸ்லிம் தொழுதுகிறேன் என்று கேட்டபோது உஸ்மான ஷைபா அல்லது உஸ்மான தல்ஹா சொல்றாரு, இந்த சாவிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த சாவிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதை கேட்டு உங்களுக்கு என்ன அறிவு இருக்கின்றது என்பதை போன்ற வார்த்தைகளை உஸ்மான ஷைபா அல்லது உஸ்மான தல்ஹா இவர் எடுத்து சொல்லிவிட்டார். அதான் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் நன்றாக கேட்டுக்கொள், நீ இருக்கக்கூடிய இடத்திலே நான் இருப்பேன், நான் இருக்கும் இடத்திலே நீ இருப்பாய் என்று அவர்கள் அந்த உஸ்மான ஷைபா வந்து சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை புறப்பட்டாங்க. நீண்ட ஒரு வரலாறு. மதீனாவுக்கு போனாங்க. ஹிஜ்ரத்து பயணம் முடிவு மதீனாவுக்கு போனாங்க. திரும்பி மதீனாவிலிருந்து வெற்றி நாயகராக வெற்றியாளராக மக்காவுக்குள்ளே 10,000 சஹாபாக்களோடு பெருமானார் உள்ள வர்றாங்க. எப்படி வந்தாங்க தெரியுங்களா? இந்த ஒரு நிகழ்ச்சி போதும். தலைமைக்காரத்தில் கூட தலைமை பொறுப்பில் கூட எந்த அளவுக்கு பண்பாக நடந்து கொண்டாங்க என்பதற்கு இந்த நிகழ்ச்சி விட வேறு புத்திசாலிகளுக்கு நல்ல மூமியான மக்கள் எந்த நிகழ்வும் பெருமானாரை குறித்து தேவையில்லை. மதீனாவுக்குள்ள தலைவராக வர்றாங்க. வருகின்ற போது மக்கள் கொலைகளுக்கு செய்தியெல்லாம் போயிடுச்சு. வெற்றி நாயகராக வெற்றியாளராக மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு சஹாபாக்கள் மக்களும் முகமது நபியும் மக்காவுக்குள்ள வர்றாங்க. இப்ப மக்கா அவன் கைக்குள்ள போயிடுச்சு. அடுத்து நம்மளுடைய நிலை என்னவாகுமோ தெரியாது. எத்தனை இஸ்லாமரை கொடுத்தாங்க, குறைந்து எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை இஸ்லாமரை நாம் செய்தோம், எத்தனை கொடுமைகள் செய்தோம், எத்தனை கொடுமை செய்தோம். பெருமானார் சஞ்சாரத்தை இருக்கிற போது ஒட்டகத்தில் கூட அழைத்து பெருமானார்களின் மேலே போட்டு நாம் மகிழ்ச்சியாக நடத்தம் அல்லவா? இது போன்ற எல்லா நிகழ்வுகளையும் எண்ணி பார்த்து உதவியில் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம நிலை என்னவாகுமோ தெரியாது. மக்காவுக்குள்ள நான் பெருமானாரும் முஹம்மது அவர்களும் சஹாபாக்கள் உள்ளே வந்து விட்டார், நம்மை என்ன செய்ய போகிறார்களோ என்பது போன்ற ஒரு அச்சம் ஒரு பயம் மக்களுக்கு பொருள் அனைவருக்கும் ஒரு மனதிற்கு ஏற்பட்டுள்ளது. மக்காவுடன் மதீனாவுடன் மக்காவுக்குள்ள வர்றாங்க. அந்த வாசத்தை எழுதுறாங்க. நபிகளார்கள் எந்த அளவுக்கு பண்போடு கஸ்வாரா என்ற ஒட்டகை அவங்களுக்கு பிடித்தமான சொந்தமான ஒட்டகை, அந்த ஒட்டகை மீது மக்காவிலிருந்து மதீனாவுடைய எல்லைக்குள்ளே வருகின்ற போது வரக்கூடிய இந்த இடத்தை பற்றி இவர் முகாடி காசுனாலே அதனுடைய முகாலை வெளியிட்டாங்க. நபிகளார் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்குள்ளே நுழைகின்றார்கள். தங்களுடைய கஸ்வாரா என்ற ஒட்டகை மீது பெருமானார் வருகின்றார்கள். அவருக்கு சட்டத்திற்கு பின்னால் உசாமத்து ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். முதலாளி தொழிலாளி என்ற பாரம்பரிய இஸ்லாமில் கிடையாது என்பது அன்றைக்கு பெருமானார் உணர்த்தி விட்டார்கள். நபிகளார் பெரிய தலைவர் அல்லாஹ்வின் தூதத்தின் சேர்த்து இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே பெருமானாரை
வீட்டை அடிக்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஒட்டகை கஸ்வா ஒட்டகை வருகிறார்கள். தங்களுக்கு பின்னால் அபூபக்கரையோ உமர் யாரையும் உட்கார வைக்கவில்லை. இந்த இஸ்லாத்தை முகமெல்லாம் விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிமையாக வாக்கப்பட்ட உசாமத்து ஜைதை பெருமாளாரும் ஒட்டகத்துல தமக்கு பக்கத்துல உட்கார வைத்துக் கொண்டு மக்களுடைய எல்லைக்குள்ளே தொடங்கினார்கள். இமாம் புகாரி தொடர்ந்து எழுதினார்கள். அவர்கள் தங்களுடைய தங்களுடைய மரியாதையான தலையை பெருமாளால் குடிந்து கொண்டே வருகிறார்கள். குடிந்து நபிசல்லாஹுடைய தலை அந்த ஒட்டகத்தின் பின் மீது பட்டுக் கொண்டே வருகின்றனர். ஏன் புரிந்து வந்தாங்க? ஒரே காரணம், எனக்கு மக்காவை நீ வெற்றியடை கொடுத்துட்ட, மக்கா வெற்றி கொண்டப்பட்டு விட்டது, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, எந்த ஒரு மனதில் சந்தோஷம் கிடையாது, எல்லா பெருமையும் எல்லா வெற்றியும் உனக்குத்தான் சொந்தமானது என்று தெரிவித்தார்கள். அந்த தத்துவ ஒட்டையினுடைய திமிரிலே தங்களுடைய முபாரக்கான தலையை கீழே வைத்துக் கொண்டு பகிர்ந்தவர்களாக வருகிறார்கள். வீட்டுக்குள்ள போறோம், நிலவு திருத்தாக்குது, குடிச்சுட்டே போறோம். சவுறு போயிட்டு போகும்போது குடிச்சுட்டே போறோம். ஏன்னா மண்டபம் அடிஞ்சிடும், தாழ்வா இருக்குது. அதே போல இடிப்பது ஒன்றுமே கிடையாது, சிறந்த வேலை ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் நபிசுல்லாஹி தங்களுடைய பணிவுத்தன்மையை, தங்களுடைய அத்தியத்தை, அறிவிக்கலத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி எனக்கு பெருமை இல்லை, எனக்கு எந்த புரட்சி கிடையாது, எல்லாம் தான் சொந்தம் என்பதை எடுத்துக்காட்டின் முகமாக தங்களுடைய உபாரக்கான தலையை குடிந்து 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 ஒட்டகை திருங்கீரை படித்துக் கொண்டு நபிசுல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வஸதக வஹதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹதவ அஹ்ஸாப வஹதா எந்த தக்பீரை பெருமானார் ஓதிக்கொண்டே மக்காவுக்கு நிறைவேற்றினார். மக்காவுக்கு வந்தாச்சு. இப்போ பக்கத்துல குறைஷி எல்லாருக்கும் செய்திகள் இருந்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டு எல்லாம் உள்ள வந்தாங்க. நம்மளோட நிலையம்னா எந்த வாசமும் தெரியாது, கண்டதமா நம்ம வெட்டப்படுவோம், நம்முடைய உயிருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது, யாரும் கேட்க யாரும் இல்லை, என்னெல்லாம் பறக்காமல் வந்து கொண்டு இந்த மக்களுக்கு குறைந்தை பெருமானாருக்கு இன்மை கொடுத்தவர்கள், பெருமானாருக்கு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை அடைந்த இந்த மக்களுக்கு குறைந்தை எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒழிச்சுட்டாங்க. அபூ சுஃபியான் போன்ற பெருந்தராட்கள் வீட்டுக்கு ஒழிச்சுட்டாங்க. இன்னும் சில வசாதி புரிய வருது. அபூ சுஃபியான் ஒவ்வொரு நாட்டையும் போறாரு, அபூபக்கர்ல போறாரு, அடிக்க போறாங்க. எனக்கு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த வீட்டை சொல்லி பாதுகாப்பு கொடுங்க. எந்த அபூ சுஃபியான் வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலான துன்பத்தையே குடும்பத்தையே லட்சியமாக கொண்ட அபூ சுஃபியான் மக்கா வெற்றி கொண்டு பின்னால் அபூபக்கர் வர்றாங்க. எனக்கு சொல்லுங்க, எனக்கு இதை சிந்தர வேண்டாம் என்று ஒவ்வொரு சகாபாக்கள் போய் சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி அடிக்க வர்றாங்க, அடியில் வேற சில வாக்கியம் சொல்றாங்க. இப்போ எல்லா கொலைகளும் வீடுகளுக்கு போய் ஒடுங்கிட்டாங்க. ஒடுந்து ஒரு திருடை வந்து ஒழுங்க எப்படி இருந்து போனாங்க, ஒரு பயங்கர இன்னும் நடிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவாயிரத்து மணி ஆட்சி, இரவாட்சி, மகளிர் வாழ்த்து, இஷா வாழ்த்து, நடுத்தரம் அது அச்சுறுத்தி நேரம் வாழ்த்து, மக்கள் நிசப்தம் அது எந்த ஒரு சத்தம் கிடையாது. இப்போ இந்த குறைகள் என்றாங்க, என்ன இது மக்காக்குள்ள வந்தாங்களே சட்டூருக்கு கேட்டு காபாவை சுற்றி நின்றுட்டாங்களே என்று எண்ணிக்கொண்டு ஒரு சத்தத்தையும் காணவில்லையே, நிசப்தமாக இருக்கிறது, மக்கா முழுவதும் அமைதியாக இருக்கிறது. என்ன ஆட்சி வந்தவங்க, உங்கள் நிலைமை என்ன ஆட்சி என்பதை இவர்களை தேடிக்கொண்டு ரசூலையும் சஹாபாக்களையும் வெற்றியுடைய வேத பெருமக்களை தேடிக்கொண்டு மக்களுக்கு குறைகள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே பயந்து வைத்து சிறிய ஒரு விளக்கையும் கையில் எடுத்துக் கொண்டு பெருமானாரை தேடிக்கொண்டு மக்கா கொண்டு வர்றாங்க, காபா கொண்டு வர்றாங்க. என்ன ஒரு சத்தம் காணாம, சப்தமே இல்லையே, வந்தபடி போயிட்டாங்களா என்பது போன்ற ஒரு சந்தேகத்திலே வெளிப்புற வீட்டை முடிந்தவர்கள் மறைந்தவர்கள் வீட்டை வந்து வெளியே வந்து பார்க்கிறாங்க. இங்கே போகலாம், இங்கே போய் பார்க்கலாம், அது போய் பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டே வருகிறது. கடைசி மக்கள் காபாவுக்கே வந்துடுறாங்க. என்ன நடக்குது காபாவுக்குள்ள காபாவுடைய வெளிப்புறத்துல மத்தாசிலே நபிசல்லாஹி அவர்கள் சரி, அந்த கூட வந்த ரசாயனங்கள் வீர பெருமக்கள் சஹாபாக்கள் சரி, ஒரு கோயில் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர்
கொஞ்சம் பேர் சஜிதாவில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாக்காவில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தியாகம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் துவான் இருக்கிறாங்க. இதுதான் மக்களுக்கு பிரேக்கி கண்டார். நீங்க பார்க்கலாம், ஈராக் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, ஈராக் அழிக்கப்பட்டுச்சு. ஈராக்கை பிடித்த நேரத்திலே துவந்து செய்தார்கள், அழித்தார்கள், நாசமாக்கிறார்கள். எந்தெந்த துன்பங்களை செய்ய வேண்டுமோ அத்துணை துன்பங்களையும் ஈராக் மக்களுக்கு கொடுத்து இன்பத்தை அடைந்தார்கள். எதிரி எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்லாமியர்களை ஈராக் நகர மக்களை நிர்வாகமாக ஆக்கி நாட்களை விட்டு ஏவிட்டார்கள். சிறையிலே நிர்வாகமாக ஆக்கி நாட்களை விட்டு ஏவிட்டார்கள். இந்த மக்கள் துறைக்கு கூட நடந்துட்டாங்க. மக்காவுக்கு வெற்றி அழைத்து வருகின்ற போது பட்டாக உடைப்பாங்க, சத்தப்படுவாங்க, ஓடிக்கொண்டு சத்தப்பட்டு கொண்டு பெருமையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ற பகைக்கரவு கண்டு கொண்டு வெற்றி அடைந்த வீரத்தரு திருமக்களை தேடிக்கொண்டு தவறு செய்த புதைகள் தேடிக்கொண்டே வருகின்றனர். வந்து வருஷம் மக்காவும் தாபாவுடைய வடாகத்தில் எல்லா சகாபாக்களுக்கு விவாதம் இருக்கிறார். என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு நிகழ்வு வருகின்றது. மக்களுக்கு முறையில் பேசிக் கொண்டார்கள். இன்னைக்கு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. எனவே நாமெல்லாம் இன்னைக்கு அரிய பொத்தரதான் இன்னைக்கு நம்மள என்ன சகாபாக்கி இந்த முஸ்லீம்கள் கொத்தி போடுவாங்க. அது எவ்வளவு மல்ஹமா, அது எவ்வளவு மல்ஹமா. இன்னைக்கு வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த எல்லா சகாபாக்களும் நம்ம சும்மா வரமாட்டாங்க, சரியை கொண்டு போல கொத்தி முடித்து சரியை சேர்த்து விடுவார்கள் என்று ஒவ்வொரு மக்களுக்கு முறைகளில் பேசிக் கொண்டே வந்தார்கள். இந்த செய்தி காட்டோடு அப்படியே கடந்து பெருமானாருக்கு போகின்றது. நபிசல்லாஹு சொன்னாங்க, அது யௌமல் மல்ஹமா அல்ல, அது யௌமல் மல்ஹமா, கருணை காட்டப்படும் நாள் என்று பெருமானார் சொன்னாங்க. நீங்க நினைக்க நான் கொத்த மாட்டேன், அடிக்க மாட்டேன், ஒதுக்க மாட்டேன், எந்த சித்திரத்தையும் செய்ய மாட்டேன். ஆனால் அந்த மக்கள் குறைந்தவை என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் ஏற்பது நாடுகள் ஒருங்கிணைக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, இன்றைய நாள் யௌமுல் மர்ஹமா அல்ல, யௌமுல் மர்ஹமா, கருணை காட்டப்படுகின்ற நாள். இந்த நபிகள் மக்கள் குறைகள் அறிவிக்கிறார். அப்படி அறிவு செய்தி விட்டுத்தான் நபிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு துறைகளை பார்த்து சொல்கிறார்கள். லா தஸீர அலைஹிம் யௌம், இன்றைய நாளில் வழிக்கு வாங்குவது என்று கிடையாது என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். யாரும் பழிவாங்க போகிறது கிடையாது, யாரும் பழிவாங்க மாட்டேன். எனவே இன்றைய நாள் வழிபாடுபடக்கூடிய நாள் அல்ல, இன்றைக்கு நான் மன்னிக்கக்கூடிய நாள் என்று நபிசல்லாஹு சொன்ன உடனே எல்லா குறைகளுக்கும் ஆனந்தம், பேரானந்தம், அதை வாக்கியில் சொல்லக்கூடிய அவ்வளவு ஆனந்தமாக எதையும் சரி. இன்னொரு வரலாறு இப்படி பேசிக்கொண்டே வருகின்ற போது காலை விடுகிறது. மக்களுக்கு சொல்லியிருந்தால் இஸ்லாத்தை ஏற்படுத்தாக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு கடப்பட்டு தயிர் செய்கிறார்கள். அப்படி தயிர் செய்கின்ற போது தயிர் செய்கின்ற வரிசையிலே ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி வருகிறார். ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணி நபிசல்லாஹு அவர்கள் அவருடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கண்டதுண்டமாக வெட்டி ஒரு நபர் இருந்தார். மக்காவில் நீங்க போய் பார்த்தவங்க தெரியும். நாங்க பார்க்க போன அந்த பாக்கியம் கிடைக்கல. ஹம்ஸா ரலியல்லாஹு கபருக்கு பக்கத்துல சின்ன ஒரு ஓட்டை துவார். அந்த துவாரத்துக்குள்ள கைவிட்டு எடுத்து பார்த்து சொன்னாங்க, சந்தன மணந்து கொண்டு இருப்பதாக அதை நுகர்ந்த ஒரு சொன்ன. அதுக்கு போனீங்கன்னா வாயை பெற்றிருப்பாங்க. பக்கத்து வரை போனோம், நாங்கள் போகணும் கேட்டப்பட நடத்தாங்க. சரி, அப்படி சிறந்த ஒரு ஹம்ஸா அவரை கண்ட சொந்தமாக வெட்டிய அந்த நபர் இருந்தார். எந்த அளவுக்கு சொன்னாங்க, ரவீந்திரநாதனுடைய ஹம்ஸா அவருடைய ஈரலை வெட்டி எடுத்து வாய்க்கு விட்டு மென்று விட்டார், மென்று கீழே துப்பி விட்டார். இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் தஹல பஸலஹா லம் தமஸஹா ஸல்லல்லாஹு. என்னுடைய சிறிய ஹம்ஸா அவருடைய ஈரலை இந்த ஹிந்தா மென்று கீழே துப்பி விட்டார். துர்பாக்கியம், அவனுக்கு ஏற்படுத்த துர்பாக்கியம். அவன் துப்பாமல் ஒரு நாள் ஹம்ஸா அவருடைய அந்த ஈரலை
லன் தமஸ்ஸஹன்னார், நரகம் அவரை தீண்டாது என்று பெருமானார் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹிந்தா சம்பாதிக்கிறார். எல்லா குறைஷியரும் பெருமானார் தரப்பட்டு இஸ்லாமிய தம்மை எடுத்துக் கொடுக்கிறார்கள். இஸ்லாம் சஹாபா செய்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாவுக்கும் பெருமானார் பயிர் செய்கிறாங்க. யார் நபியின தாக்கும் பிராசும் விபாரியாக அதா அல்லா இசைக்கின்ற செய்யத்த ஒரு முக்தகை அப்படி கடைசி வசனம் பையனுடைய வசனம். இந்த வசனத்தினுடைய மைய கருத்தை வைத்துக் கொண்டு எழுதினார்கள் கையில் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வந்து கொண்டே வருகின்ற போது ஒரு கட்டத்தில் தம்முடைய ஸ்ரீசத்தை ஹம்சாவை கொன்ற இந்தா என்ற அந்த நபர் வந்தபோது நபிசல்லாஹு அவர்கள் அந்த இந்தாவை பார்த்த உடனே சொன்னாங்க, இந்தா உன்னை பார்த்தாலே என்னுடைய சிறிய தந்தையினுடைய சரீரத்துடைய ஞாபகம் தான் எனக்கு வருது. நீ கொலை செய்தாய் பரவாயில்லை, கொலை சிறிய தந்தை கண்டதமா வெட்டி எழுதுவதோடு மட்டுமல்ல, அந்த ஈரனை எடுத்து மென்று கீழே குறிப்பிடாயே அந்த நிகழ்வு உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு அப்படியே வருகின்றது, சிந்தனைக்கு வருகின்றது, நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லிவிட்டு நபிசல்லாஹு சொன்னாங்க, இந்த மக்காவில் நான் இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய கண்களை விட்டு நீ மறைந்தே வாழ்வு, என்னை பார்க்கவே வேண்டும். உன்னை பார்த்தா நீ செய்யற கொடூர செயலுடைய சிந்தனைக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது, என் தந்தையுடைய ஞாபகத்துக்கு வருகின்றது, எனவே என் தந்தைய ஞாபகத்துக்கு வருகின்றது. எனவே இந்த மக்காவுக்கு நீ வருவதும் காலம் எல்லாம் என் முகத்தை விட்டு உன்னுடைய முகத்தை தூரமாக்கி மறைந்து கொண்டிருக்கும் பெருமாள் மக்களே. நான் எதை சொல்றேன்னு சொன்னாக்க, தன்னுடைய செய்யக்கூடிய அம்சாவை போன்ற இந்த இந்தாவையும் அவருக்கு ஒத்துழைப்பாக லட்சியமான நபர்கள் தான் பெருமாள் சொன்னவர்கள் ஏதாவது கண்ணனை கொடுக்கணும் என்று நினைத்து இருந்தால் யாரையும் என்ன வேணா செய்யலாம். குறைந்து சொன்னது போல எவ்வளவு சொல்லாம கதையை கொண்ட மாதிரி அந்த குறைகளை கொத்தி கொண்டு யாரும் கேட்க நான் இல்லை. ஆனாலும் கூட நபிசுல்லாஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு வந்தது, மக்காவுடைய ராஜாவாக இருந்தாலும் கூட நபிசுல்லாஹு தன்னுடைய பண்பு தன்மையை தன்னுடைய அல்லாவுடைய அத்தையை என்பதை அவர்கள் மறந்து விடாமல் தன்னுடைய தங்கள் பண்போடுதான் எல்லா மக்களுக்கும் படைக்கிறார். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மதீனா முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. எதை கொண்டு? நாம் வாழை கொண்டு வெற்றி கொள்ளப்பட்டதா, இல்லை சண்டை கொண்டு யாரை கொண்டு வெற்றி கொள்ளப்பட்டதா? கிடையாது. நபிசுல்லாஹுடைய குர்ஆனில் நபிசுல்லாஹுடைய பண்பாடுகள், நபிசுல்லாஹுடைய குணங்கள், நபிசுல்லாஹுடைய நடத்துவதை விதங்கள், இதை மையமாக இருந்தால் மதீனா முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இப்போ நபிசுல்லாஹு காபாவுக்குள்ள காலை உறுதி ஒட்டி எல்லா சஹாபாக்களும் பைக் செய்யறாங்க. பைக் செய்து எல்லா சஹாபாக்களை பரிசு பார்த்து சல்லல்லாஹு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தை பெருமானார் சொன்னாங்க, இன்றைய நாளில் படிப்பு படிக்கின்ற கிடையாது என்று பெருமானார் பொது பண்ணையும் கொலை செய்து கொடுத்து விட்டார். இப்போ மக்காவுடைய காபாவுடைய சாமி முன்னாடி சாமி கேட்டாங்க. அந்த உஸ்மான செய்வான் தாய்மொழிக்கு மருத்துவம் மட்டுமல்ல, இந்த சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டாரு. என்ன சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் கழிக்கும், அந்த காலத்தில் நான் இருக்கும் இடத்திலே நீ இருப்பாய், நீ இருக்கும் இடத்திலே நான் இருக்கிட்டு பெருமானார் சொன்னார்களே, அந்த சிந்தனைக்கு ஒப்ப நபிசுல்லாஹு காபாவுடைய அந்த திறவுகளை வாங்கிக் கொண்டு தன் முபாரக்கான கையிலே வைத்துக் கொண்டு யாரோ ஒரு நபரை பெருமானார் தேடிக்கொண்டே வருகிறார். கண்கள் வட்டப்பட்டு பெருமானார் யாரையோ மாற்றிக்கொண்டே வருகின்றார்கள். 103 சஹாபாக்கள் தீர்க்கான நேரத்தில் கண்டிப்பாக அனுபவத்தில் இல்லாதவர்கள் ஒவ்வொரு பட்ட வீரர்கள் முன்சப்பிலே மதிலில் முன்பாடி அமர்ந்திருக்க அந்த காபாவுடைய நீண்ட சாமியை வாங்கிக் கொண்டு யாரோ ஒருவரை பெருமானார் வட்டமிட்டு நபியின் கண்கள் தேடிக்கொண்டே வருகின்றது. அப்ப சல்லாத்தை கேட்டாங்க, எங்கே அந்த உஸ்மான செய்வார்? உஸ்மான செய்வா எந்த உஸ்மான செய்வா? இந்த சாமிக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்? நீங்க யாருக்கு கேட்கறீங்க என்று கேட்டாலே அந்த உஸ்மான செய்வா, அந்த உஸ்மான தர்ஹா, இந்த உஸ்மான தர்ஹாவை தான் நபியின் கண்கள் வட்டமிட்டு தேடிக்கொண்டே வருகின்றது. உஸ்மான செய்வாவை அவரை அடையாளம் அவரை எழுந்து நபிக்கு முன்னால் வரவழைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான செய்வா இடத்திலே மீண்டும் அதே காபாவின் சாவி கொடுத்து விட்டு உஸ்மான செய்வா இந்த சாவியை வைத்து
தியாகத்து வரை வெளியே வைத்துக்கள். இந்த இருக்கக்கூடிய சல்மான் வரையும் இந்த உஸ்மான ஷைபாவுடைய சில்சிலாவில் வரக்கூடிய வேண்டாம். இந்த உஸ்மான ஷைபாவுடைய உஸ்மானுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள் தான் காபாவுடைய சாலைக்கு உதவியானவர்கள். அன்றைய பெருமாள் பட்டா எழுதி கொண்டு போயிட்டாங்க. இந்த ஒரு வரலாற்று எண்ணி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு ராஜாவாக கேட்பதற்கு யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. அப்படிப்பட்ட நிலையில் பெருமாளை எந்த வேண்டுமானாலும் செய்திருக்கிறார். மற்ற முறைகளை காபாவுடைய சாமியில் எந்த வேண்டுமானாலும் பெருமாள் செய்திருக்கிறார். ஆனால் நபி அவர்கள் பெருமாள் யார் பெருமாளை எதிர்த்துக்கின்றாரோ அதே உஸ்மான ஷைபாவிற்கு அழைத்து மீண்டும் காபாவின் சாமியை கொடுத்ததோடு மட்டுமல்ல, உன்னுடைய துருவியாத்துகள் உன்னுடைய மிச்சராக்கள் வாழ்கின்றார் தியாகம் வரையில் இந்த காபாவின் சாவிக்கு சொந்தக்காரர் என்பது பஷாரத்தான செய்தி பெருமாளத்தினாலும் சொல்லி சென்றார் என்று சொன்னால் இந்த நபியுடைய தலைமைத்தகத்தின் பண்பை நாம் என்ன என்று சொன்னோம். எனவேதான் திருக்குறானிலே இன்னைக்கு அழகா குழுவின் அதிகம் என்றுதான் சொன்னார். இமாமர்கள் ஆய்வுக்கு உலக எழுதுறாங்க. குழுக்க என்பது 3 வர குழுக்க அகல குழுக்க கரியவு என்னென்ன விளக்குதோடு போட்டு குழுக்க அதிகம் தான் சிறந்த நற்கூலத்திலே நம்பர் 1 குழுக்க அதிகம். எனவேதான் ரிஷிதாஸ் அவர்களே பெருமாள் அவர்களே அல்லாஹ் பெருமைப்படுத்தி இருக்கின்ற போது இன்னைக்கு சொல்ற மக்கள் என்றோ குழுக்க கரீம் என்றோ அல்லாஹ் சொல்லாம அதீம் என்ற வார்த்தையை தேர்வு செய்து இன்னைக்கு சொல்ற அதீம் என்று அல்லாஹ் அன்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் ஞாபகம் வரும். திருப்பவனை ரிஷிதாசருடைய பண்புத்தன்மை தலைமைத்தனம் வந்தாலும் சரி, தலைமைத்தனம் வராவிட்டாலும் சரி, நுகுமதுக்கு முன்னாலும் சரி, நுகுமதுக்கு பின்னாலும் சரி, நபிகளாக ஆட்டம் போடல, குதிக்கல, அல்லாஹ் மறக்கல. புகாரிமாவை செஞ்ச ஒரே ஒரு ஹதீஸ் பாருங்க. கசுவா ஒன்றாந்துல வர்றாங்க. வான தெய்வம் நபிகளாக முபாரக்கான தலைவர் ஓப்பாட்டு சிறந்த வழியாக இருக்குது. முற்றுவது எதுவுமே கிடையாது, தலையை உணர்வது எதுவுமே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பணிவுத்தன்மையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொன்னார். என்பதற்காக வேண்டி தன்னுடைய முபாரக்கான தலையை குடிந்து ஒட்டகையின் திமிரோடு ஒன்று சேர்த்து பெருமாள் காபாவுக்குள்ள மக்காவுக்குள்ள வருகிறார் சொன்னால் நபிகளார்கள் எவ்வளவு பெரிய அருமையான தன்மைக்கு சொந்தக்காக என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். மீது பெருமக்கள் எனவேதான் திருக்குறான் சொன்ன புத்தகமே அல்லாஹ் சொல்கிற போது இன்னா புத்தகனா என்ற இந்த அத்தியாயம் முழுவதும் மக்காவை வெற்றி முடித்தது அல்லாஹ் ஒன்றாக சொல்லி தருகின்றார். கண்ணியம் என்று பெருமக்களே, ஒன்று இருந்தல்ல நபிகளாருடைய வாழ்க்கை அத்தனையும் யாருக்காவது பழி வாங்கலோ கிசாப் செய்யலோ பழி வாங்கலோ என்று பெரும்பாலான நாடு இருந்தால் யார் ஒன்றுமே செய்ய முடியும். இது வாக்கு சொல்லக்கூடிய வாக்கு இல்லை, யதார்த்தமான வாக்கியத்தான். அது நீங்க ஒரு ஆட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி யாரு என்ன வேணா செய்யலாம், ஆனா கேட்க ஆள் இருக்குது. மக்களுடைய மண்ணில அபூ சுஃபியானையோ மற்ற எதிரிகளையோ என்ன வேணா துவம்சம் செய்யலாம், கேட்க நாதி கிடையாது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பொது மன்னிப்பை கொடுத்தார்கள். அப்படியானால் எதை மீது பெருமக்களே, நபிகளாருடைய இந்த வாழ்க்கை பண்பு கல்வி பண்பு எதை நமக்கு கற்றுத் தருகிறது என்று பார்க்கிற போது எல்லா காலங்களிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய தன்மைகள் சிறந்த தன்மைகளாக இருக்கிறது. யமாமா நாட்டினுடைய கவர்னர் சுமாமத்து உமான் என்று சொல்றதுக்கு ஒரு ஆள். போன வருஷம் கூட வரலாற்று சொல்ல யாவும் இவர் கடுமையே இல்லாமல் எழுதி பக்கத்து நாட்டுடைய ஒரு கவர்னராக வாழ்ந்தவர் யமாமா நாடு. பெருமானாரை படிப்பதிலே இவருக்கு நேர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிரி. மக்காவை பற்றி தவறாக பேசுவதிலே இவரை விட அடிக்க ஆள் கிடையாது. தீன் இஸ்லாத்தை படித்து பேச இழுத்து பேச இவரை விட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆடு சுபாவத்தை உருவாங்க. ஒரு கட்டத்துல இவர் மதீனாவுடைய கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில் கூடுதலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்.
பதில் துறைக்கு நபிசல்லாக மதீனா மஸ்ஜித் அவர்கிட்ட வர்றாங்க. வந்து பார்த்தா இந்த சுமாமா மதீனாவுடைய பொண்ணு கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு கைதி நடத்த நாம என்ன செய்வோம்? ஒரு திருட கையில நடந்துட்டா நாம என்ன செய்வோம்? நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போட்டா அவங்க சேர்ந்து கூட்டி போவோம், பட்டாயத்து கூட்டி போவோம். உலக வரலாற்றிலேயே பெரியவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்தை உலக வரலாற்றிலேயே நபிசல்லாஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை தங்க வார்த்தை. சல்லல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபியுடைய துணை கட்டி வைக்கப்பட்டிருக்கூடிய சுமாமாவை பதில் துறைக்கு வருகின்ற போது சுமாமாவை பார்த்த உடனே நபிசல்லாஹு என்ன கேட்டாங்க தெரியுங்களா? சுமாமா, நான் உங்களுடைய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானா கேட்டாங்க. எவங்க கேட்பாங்க? ஏதாவது வெற்றி ஈராக்கை நாமும் செய்கின்ற போது அமெரிக்கர்கள் கூட்டுறாங்க. என்ன அந்த நாட்டை செய்கிறது? யாரும் வரவேற்க முடியாது. இப்படி கொடூரங்களை கொட்டினார்கள். எவ்வளவு சோதனை செய்தார்கள், வெளியே எப்படி நாம் தீர்த்தார்கள். இந்த சுமாமாவை பார்த்தவங்க சுமாமா நடிக்கிட்டு இருக்கிற வெளியே பார்த்தவங்க நடிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்ய போறாங்களோ செஞ்ச தான் மீது அத்தனை தவறும் கண் முன்னால் வருகின்றது. மனதிற்குள் எண்ணி பார்க்கிறார். இப்ப இந்த முகமது நான் என்ன செய்ய போகிறார்களோ என்று பயந்து நடித்துக் கொண்டிருக்கிறார். மஸ்ஜித் நபியுடைய மஸ்ஜித் உள்ளே நுழைந்தது. நபிசல்லாஹு கேட்டாங்க, சுமாமா, நான் உங்களுடைய எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யாருன்னு கேட்பாங்க காலத்துல? சுமாமாவை பார்த்தவுடனே தூத்துல போட்டதை கேட்க நாள் இல்லையே. அந்த நேரத்தில் நபிசல்லாஹு ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த சுமாமா, நாயகமே, நீங்க என்ன வேண்டாலும் செய்யும். இந்த ஹதீஸ் இந்த வார்த்தை வந்து அருமையான வார்த்தை. நீ என்ன வேண்டாலும் செய்யும். நான் செய்த கொடூரங்களையும் குடும்பங்களையும் வஞ்சகங்களையும் சூழ்ச்சியும் எண்ணி நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எதிர்த்து வார்த்தையை சொல்லி போற சொல்றேன். அவங்க ஒன்றும் கேட்கல. உள்ள தொழிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அதை எப்படி சுடுதுறைக்கு வர்றாங்க. அதே சுமாமாட்ட நான் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நான் பார்த்தீங்கன்னா கை காமிச்சா போதும். அது ஒவ்வொரு பொண்ணு சகாபாக்கள் கை கலந்து தனது உண்டா போயிடும். எல்லா சகாபாக்களும் குறைச்சோட நபிசல்லாஹு கேட்டாங்க, நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்? சுமாமா நேற்று என்ன சொன்னாலும் அதே ஒரு 3 வார்த்தை தான் சல்லல்லாஹு சொல்றாங்க. நபிசல்லாஹு 2 நாள் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் சொன்னாரு, போயிட்டாங்க. 3வது நாள் நபிசல்லாஹு பள்ளிக்குள்ள வந்தாங்க. சுமாமாட்ட நேற்று 2 தினங்களை எதை கேட்டால் அதே கேட்கிறாங்க. அவரு சில வார்த்தையை சொல்றாரு. நபிசல்லாஹு அப்போது சுமாமாவை பார்த்து சஹாபாக்களை சொன்னார்கள், இதுவே தொடர்களே, சுமாமாவை கட்டி வைத்துக் கொண்டிருக்கூடிய கைகளை கலைகளை அவிழ்த்து விடுகிறது. நபிசல்லாஹு சொன்ன உடனே மஸ்ஜித் நபிகளை கட்டி வைத்துக் கொண்டிருந்த சுமாமா அவிழ்த்து விடப்படுகின்றார். அவிழ்த்து விடப்பட்ட உடனே அருகிலே ஓடி கொண்டிருந்த ஒரு ஓடைக்கு சென்றார். குளித்து விட்டு சுத்தம் செய்துவிட்டு நபியிடத்தில் வந்து வண்டி விட்டார். நபியின் கரம் பற்றி கனிமது ஷஹாதாவை சொல்லி அங்கே இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்றிவிட்டு ஒரு 3 விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மக்கா என்ற இந்த ஊர் எனக்கு வெறுப்பான ஊர்களிலே நம்பர் 1 மக்கா. எனக்கு வெறுப்பான ஊர்களிலே எனக்கு பிடிக்காத ஊர்களிலே நம்பர் 1 தரத்தில் இருந்து மக்கா. ஆனால் இன்றைக்கு எனக்கு பிடித்த நகரங்களில் முதல் இடம் எடுத்து சொன்னார். எனக்கு பிடிக்காத தீவிர மதத்திலே மாற்றத்திலே இஸ்லாம் அதுவே எனக்கு பிடித்த விருப்பான ஒரு மார்க்கம் என்பது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை விட ஒரு சிறப்பான மார்க்கம் அடுத்து சொன்னார். நாயகமே, எனக்கு பிடிக்காத முகங்களே முதல் முகம் உங்களுடைய முகம். உங்க முகத்தை பார்த்தா எனக்கு பிடிக்காத கனிவா சொன்னது சொன்னார். ஆனால் இன்றைக்கு எனக்கு பிடித்த முகங்களே முதல் திருமுகம் உங்களுடைய முகம் தான்.
என்று ஒரு 3 வரியை சொல்றாரு. சொன்ன உடனே நபிகளாதவர்கள் ஆரத்தடி முஆரகா செய்து முசாபஹா செய்து பெருமானார் அவர்கள் அந்த சுமாமாவை தன்னோடு அழைத்துக் கொண்டதோடு மட்டுமல்ல, சுமாமா கலிமாவை சொன்ன உடனேயே தான் கவர்னராக இருந்து வந்த அந்த ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. எவ்வளவு பெற்று சொன்னாக்க அதில் அந்த மக்கள் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் காய்ந்து ஓட குடிமைகளை எடுத்து சாப்பிட்டார்கள், காய்ந்த இலைகளை எடுத்து சாப்பிட்டார்கள் எல்லாம் அதிசயித்து வருகின்றது. இப்போ இந்த சுமாமா சொல்றாரு, நான் உங்களுக்கு கோதுமைகளையோ தானியங்களையோ உங்களுக்கு தரம் என்று சொன்னால் என்னுடைய நபி எனக்கு முழுசாத்தான் கொடுமை என்று சொன்னார். எதிர்வே இந்த சுமாமத்தை மாற்றாரு. வாழை சுந்தராஜை பிறந்தாங்களா, இந்த கட்டி எடுத்து பிறந்தாங்களா? புத்திகத்தில் மதீனத்துடைய அகலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிசுல்லாஹுடைய குணங்களை கொண்டுதான் மதீனா முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்டது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியங்கள், அவர்கள் தலைமைத்தனத்தை இருந்தபோது நடந்து கொண்ட பண்பாடுகள், நடந்து கொண்ட அகலாக்கள், அத்தனையும் அகலாக்கள் நபி, அத்தனையும் அல்லாஹ்வுடைய குணங்கள். நபிசுல்லாஹு அத்தனை குணங்களுமே அல்லாஹ்வுடைய குணங்கள். அல்லாஹ்வுடைய சிபாத் அத்தனை பெருமானாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தது அவரது ஒரு கிபரியா பெருமை. ஆனால் பெருமானாருக்கு பிடித்த தன்மை இல்லை, இந்த பணிதான் பெருமானாருக்கு பிடித்தது என்பது அல்லாஹ்விடத்தில் பல முறை பெருமானாருக்கு முறையிட்டு எத்தனை வரலாறு கண்ணியமிக்க பெருமக்களே. நபிசுல்லாஹுடைய வரலாற்றை ஏதோ மீளாத விழாக்களை கூட்டினோம் கொண்டாடினோம் என்பதோடு நாம் நின்று கொள்ளக்கூடாது. குறைந்தபட்சம் நபிசுல்லாஹுடைய அந்த வாழ்க்கையின் நிகழ்வுகளை ஒரு ஊடுராய்க்காக தொட்டுகிற ஒரு ஊடுராயின் அளவுக்காவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் இந்த சீரத்த நபியை, மீளாத நபியை நாம் ஏற்படுத்த வேண்டும் தவிர ஏதோ அந்த ஊரில் சென்றாங்க, இந்த ஊருக்கு வந்து செய்ய சொன்னாங்க, இந்த நிர்வாகத்தான படி போடுவாங்க என்பது போல இந்த எண்ணம் இருந்தால் இந்த எண்ணத்தில் எங்களாக இருக்காது, எங்களாக இருந்தால் பறக்க இருக்காது. மக்களே, நபிசுல்லாஹுடைய குணங்கள்ல ஒன்றாவது இந்த மீளாது விழாவிலிருந்து நபியுடைய ஒரு குணத்தை, ஒரு நல்ல குணத்தை நான் இதை ஃபாலோ பண்றேன், நான் இதை கடைபிடிப்பேன், ஒரு சுதந்திராக்க ஹயாத்தாக்குவேன் என்பது போன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஒரு அன்போடு எண்ணத்தோடு இந்த விழாவை நடத்த வேண்டும். இங்கே அவர்களுடைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் தொழிலாளி அந்த எண்ணத்தோடு தான் அமர வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக வரவேற்கும். நபிசுல்லாஹுடைய 35வது வயசு காபத்துல்லா புற நிர்மாணம் செய்யப்படுகிறது. காபாவுடைய கருக்கல்லான பொழுது எடுக்கப்பட்டு புற நிர்மாணம் செய்து அந்த கல்லை குறிப்பிட்ட இடத்திலே வைக்க வேண்டும். கூடத்தினுடைய வயது 35. பொதுவாகவே அரபிய நாடுகளில் பார்த்து சொன்னாக்க இந்த குளம் போகிறதுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. குளத்தை பத்தி பேசுமா, கோட்டை பத்தி பேசுமா, கபீலாவை திட்டுமா, கபீலாவை திட்டா அந்த கதையோட குளம் நடந்துட்டே இருக்கு. அவர்கள் ஒரு அதாவது குடும்பத்தினுடைய ஒரு வெளி. இப்போ அந்த கண்ணன் அகில கண்ணை எடுத்து குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும். யார் வைப்பது சர்ச்சை, யார் வைப்பது சர்ச்சை. அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கபீலாக்காரர்களும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கல்லை எடுத்து நான் தான் வைப்பேன், கல்லை எடுத்து நான் தான் வைப்பேன், நான் தான் வைப்பேன் என்று ஒவ்வொரு கூட்டத்தை சார்ந்தவர்களும் அவங்க சத்தம் கொண்டு பேசுறாங்க. வரலாறு அந்த பேசி 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 கைகலப்பும் ஆகி கொடைய அளவுக்கு வந்து விட்டது. இந்த வார்த்தை அப்படி வருது. அந்த கல்லை எடுத்து நான் தான் வைப்பேன், நீ தான் வைப்பேன் என்ற கருத்து ஏற்பட்டு, கருத்து வேற்றுமை ஏற்பட்டு, அது கைவிழப்பாகி கடைசியிலே குறைந்தபட்ச முடிவு அளவுக்கு ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு ஆர்வம் சொன்னாரு, அதிகாரி நேரத்தில் யார் தொழுகைக்கு முகத்தவரா வர்றாங்களோ அவங்களுடைய பொறுப்புல இருக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. நபிசுல்லாஹு அவர்கள் அதிகாரி தொழுகையாக வேண்டி காபாக்குள்ள வர்றாங்க. பார்க்கறாங்க, இதுக்குள்ள ஒரு உருவம் வருது. பார்த்தா நபிசுல்லாஹு முடிவு செய்யறதுக்காக நீங்க தான் வைக்கணும் சொல்லி போட்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அறிவு ஞாபகம் சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய விரிவான அறிவு சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்க மட்டும் கொஞ்சோடு கண்டும் காணாமல் இருந்திருந்தால் அங்கே மிகப்பெரிய கையெழுத்தும் கொலை கூட மாறி தங்களோட முபாரக்கான துண்டை கீழே விரித்தாங்க. கீழே விரித்த அந்த துண்டின் மீது கருங்கல்லான அதிர்களை தூக்கி வந்தாங்க, துண்டு தூக்கி வந்தாங்க. வைத்து விட்டு சாதாரண சொன்னாங்க, நபிசலாக சொன்னாங்க, இந்த துண்டனுடைய ஒவ்வொரு மூளைகளையும் ஒவ்வொரு கவிதாவைக்காக பிடித்துக் கொள்ளட்டும் தூக்கிட்டாங்க. உம்மி நபி யாருக்கும் ஓதல படிக்கிற ஆசிரியர் மண்டி கொண்டு உட்காரல, எந்த ஒரு யாருக்கும் சொல்லித்தரல, ஏதோ கவிஞர் சொல்றது போல அல்லாவே அவருக்கு ஆசாமி என்று போல நபிசலாக முபாரக்கா துண்டை கீழே விழுத்தாங்க. கீழே விழுந்து நல்லாக சொன்னாங்க, இந்த துண்டனுடைய 4 மூளைகளையும் ஒவ்வொரு கவிதாவுக்காக அவர்கள் பிடித்துக் கொள்ளட்டும் என்று நபிசல்லாக சொன்ன உடனே எந்த குறைகளெல்லாம் நன்மையை கொடுத்தார்களோ எல்லா மக்களும் எல்லா குடும்பத்தை சார்ந்தவருடைய வெளிவர்கள் கொண்டு வந்தார். ஒவ்வொரு மூளையை பிடித்தார்கள். நபிசல்லாக பிடிக்க வாங்கினார். தூக்கிக்கொண்டே அவர்கள் வந்தபோது நபிசல்லாக குறிப்பிட்ட அந்த இடம் வந்தவுடனே கீழே வைக்கும்படி சொன்னார்கள். கீழே வைத்தவுடனே அறிவித்தார் நபிசல்லாக அவர்கள் அந்த முபாரக்கான கல்லை எடுத்து இன்றைக்கு அடுத்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பெருமானார் முடிந்தார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தால் நபிசல்லாக மனம் வைத்திருந்தார், நீங்களா யாரா என்று பெருமானார் கேட்டிருக்கிறார். ஆனால் நபிசல்லாக எதுவுமே செய்யல. முதல்வராக மசூதியில் வந்தார்கள். வந்தவுடனே பெருமானார் செய்த இந்த காரியத்தை எல்லா விதைகளும் மனமோடு கேட்டுக் கொண்டார்கள். யாருடைய மனக்கசப்பும் யாருடைய மனக்கம் உடைத்து விடக்கூடாது என்பதிலே அக்கறையாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய துண்டக்கையை வச்சு கள்ளத்தூக்கியை வச்சு யாரெல்லாம் நாங்கள் சொன்னீங்களோ எல்லாம் வாங்க ஒவ்வொரு மூளையை குடிக்க குறிப்பிட்ட இடம் வந்தவர்களை கீழே வெற்றிப்படி பெருமானார் சொல்லிவிட்டு அந்த முபாரக்கான திருக்கரத்தால் முபாரக்கான திருக்கல்லை எடுத்து நபிசல்லாக குறிப்பிட்ட இடத்துல பதிக்கிறார் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு நடந்த ஒவ்வொரு காரியங்களிலும் நடந்து கொண்ட விதங்கள் நடந்து கொண்ட அந்த அற்புதமான தன்மைகள் அத்துணையும் நம் போன்ற ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே எண்ணிக்கைந்த பெருமக்களே, வரலாறுகளை சொல்வதோ வரலாறுகளை கேட்பதோ நமக்கு நோக்கம் அல்ல. ஆரம்பத்தில் சொல்லப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுறை ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசூல் தொழில்பட்ட ரசூல் இல்ல, ஆட்சிக்கு ரசூல், ஆன்மீகத்துக்கு ரசூல், எல்லாவற்றுக்கும் ரசூல் இல்லை என்றுதான் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். சல்மான் பாரசி என்ற ஒரு சஹாபி இருந்தாரு. இந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி கீழே உட்கார்ந்து சிந்தை அடித்தார். பொதுவாக ஆம்பளைகள் அதை சேர்ந்து கொண்டு சிந்தை அடிப்பார்கள். பெண்கள் அமர்ந்து கொண்டு சிந்தை அடித்து ஒரு பழக்கம். நேற்று வரை சல்மான் பாரசி இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நின்று கொண்டு சிந்தையை எடுத்துக் கொண்டு வந்தவர் இஸ்லாத்துக்கு ஈர்த்துக் கொண்டதற்கு பின்னாடி கீழே அமர்ந்து ஒழுக்கமான முறையிலே எந்த உறுப்புகளும் தெரியாத அளவுக்கு சிந்தை கிடைக்கிறார். இப்படி சிந்தை அடிப்பதை பார்த்துவிட்டு மக்கள் தொழில்கள் சல்மான் பாரசி பார்த்து சொன்னார்கள், என்ன சல்மானை நேற்று வரை ஆப்பாளையா இருந்தாரு, இன்னைக்கு பொம்பளையா மாறினார்கள். வார்த்தை வருது. நேற்று வரை சல்மான் நின்று கொண்டு சிந்தை கிடைத்தவர் இன்றைக்கு அமர்ந்து கொண்டு பெண்களை போட்டு அமர்ந்து கொண்டு சிந்தை கிடைக்கிறாரு என்று ஏறவும் செய்த போது சல்மான் பாரசி சொன்னாங்க, இல்லை இல்லை, எங்களுடைய நபி எதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறைந்து கேட்டாங்க, இன்னும் அவங்க நபி இதையெல்லாமா சொல்லிக் கொடுத்துருவாங்க என்று கேட்ட உடனே சல்மான் பாரசி சொன்னாங்க, எங்களுடைய நபி இப்படித்தான் சிந்தை கிடைக்கிறது என்பது மட்டுமல்ல, மனம் கிடைத்து விட்டால் எத்தனை விரல்களால் சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கூட எங்களுடைய கற்றுக் கொடுத்திருக்காங்க என்று சல்மான் பாரசி அவர்கள் மக்களுக்கு குறைந்து சொன்னார். இப்படி நீங்கள் பெருமானாருடைய சீரத்திலே வாழ்க்கையிலே ஒரு நமூனாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா காரியங்களுக்கும்
நம்மோட ஒரு உசூல் ஹம்பரா நபிசுல்லாஹுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார். நபியுடைய வாழ்க்கையில இல்லை என்று எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு தேவையான அத்தனை நெருங்குண்டான விடைகளும் பெருமானாருடைய வாழ்க்கையை தான் அவர் அமைத்து வைத்திருக்கிறார். எனவேதான் எத்தனை சுருக்கமா அல்லாஹ் நபி குறித்து சொல்லி காட்டுவார். நமது காலத்துக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. நபியுடைய வாழ்க்கையில மூமியான மக்களுக்கு அழகிய முன்மாதிரி ஒவ்வொரு வேணுமா நபியுடைய வாழ்க்கையை தான் எப்படி எண்ணிட்டு போனோம். அறிந்தவர்கள் எத்தனை குற்றுவதை பற்றி கூட ஒரு தனி பார்வை கொடுக்காங்க. நிறைய பார்வை தொழில் இஸ்லாம் அல்ல. மனைவிடத்திலே கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனிடத்திலே மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர் அத்தனை கொண்டான ஒரு விடுகளை பெருமானார் ஒப்பந்தத்தில் சொல்லிவிட்டு மறைந்து பெருமானார் கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க பெருமக்களே, ஆரம்பத்தில் எனக்கு சொன்னது போல விழாக்களை நடத்துவதோ விழாக்களை கூட்டுவதோ பேசுவதோ கேட்பதோ நோக்கமல்ல. அந்த நதிகளை மௌத்து வரப்போகுது. நிறைய மௌத்து பெருகிட்டே போகுது. மௌத்து பெருது ஒரு காலத்தில் எனக்காவது மௌத்து வரும். பள்ளிவாசல மைக்க கட்டதால யாரும் மௌத்தா இருக்குது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மைக்க கட்டால யாரும் மௌத்தா இருக்குது. அந்த சங்கரி செய்தி கேட்டு சைக்கி போட்டு நறுத்து போட்டு ராஜமோடி இதோடு மௌத்து நடந்திருக்கும். போயின அறிவிப்பாரு எல்லாம் பதினாறு ஆக்கிரமம் யாரும் போகுது யாரும் போகுது. இப்ப அப்படி இல்லை. வேலையே இந்த சும்மா கொரோனா வந்து அந்த போட்டு வந்துட்டே போட்டு மௌத்துக்கு பெருசி விட்டது. காலங்கள் அறிவித்து வருகிறது. நல்லது முகாக்கும் கசரது உடம்பாருக்கும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஞாபகம் குறைந்துடுவார்கள். மார்க்கம் தெரியாத, மார்க்கமே தெரியாது, தொழுவதே தெரியாது, சட்டமே தெரியாது, நிர்வாகமே தெரியாது, அவர்கள் நிர்வாகம் செய்வான். நல்லது முகாக்கும் மார்க்கத்தை கட்டத்தவர்கள் குறைந்து வருவார்கள். ஒரு ஆதிசா மௌத்தாரான்னு சொல்றாங்க. அந்த ஆதிங்கிற நபர் மட்டும் மௌத்தாது கிடையாது. அவரை ஒட்டியிருந்த அத்தனை ஞானங்கள் சேர்ந்து அவர்களோடு படித்து போயிருக்கு. இப்படி நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஆளுநரும் இறந்து கொண்டே போயிருந்தார். அந்த ஞான சட்டங்களும் அழிந்து போயிருக்கிறது என்பதை எண்ணிக்கிற போது யாபத்து நெருக்கிவிட்டது. சொன்னாங்க நல்லது சபாக்கும் மார்க்கத்தை விளக்கியவர்கள் குறைந்து விடுவார்கள். பெற்றது அம்மாவுக்கும் நிறைய அவசியமா எல்லா விஷயங்களும் பேசுவாங்க. ஒன்றுமே மார்க்கத்தை அறியாதவர்கள், மார்க்கத்தை புரியாதவர்கள், யாரும் இல்லாதவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். எல்லா காலத்துக்கும் முன்னால் வருவார்கள், உலமாக குறைந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் ஆரம்பிச்சு என்ற போது யாபத்தை எதிர்பார்த்து அதுதான் எனக்கு நடக்குது. ஒவ்வொரு உலமாக்களுடைய மூன்று செய்து வருகின்ற போது மரணம் தான் வேதனைப்படுகின்றது. என்ன வேதனை? எங்க ஏனோ ஆதிப்பயனோ எந்த நோக்கத்தில் அல்ல. அந்த அல்லாஹ்வுக்கு அவர் செய்த பணிகள் அத்தனை போய்விட்டது. நேற்று புதுவை அது சென்னையில் அந்த ஆளு அந்த மகல்லாவுக்கு எத்தனை நன்மை செய்திருப்பார், எத்தனை தப்சீர்கள் நடத்தியிருப்பார், எத்தனை ஜிம்மாவை பிரசங்கிக்காமல் அனுபவப்பட்டிருப்பார். தயவு செய்து நான் அன்போடு சொல்கின்றேன், ஜும்மாவுடைய பயங்களையும் உலகோடு சத்தியத்தில் யாரும் தயவு போட்டு நான் அன்போடு சொல்லி வருகிறேன், உதாசீனப்படுத்த வேண்டும். உதாசீனப்படுத்த வேண்டாம். நீங்க நிறைய பார்க்கிறோம். நீ சும்மா ஆசிரியர் சொன்னாலே அதை என்னவோ சொன்னாலே தயவு போட்டு இதோட கெட்ட வார்த்தைகளை மறந்து கொள்ளுங்கள். அதை பண்ணி கொண்டு மூடி கொள்ளுங்கள். உலகாக்களாகிய ஒரு 10 நிமிஷம் அந்த பேப்பரை சொன்னாங்க. அந்த 10 நிமிஷம் தினசரி பேப்பரையும் தினம் பாசத்தை பேசுறதில்லை. அந்த 10 நிமிஷம் பேசுறதுக்காக வேண்டிய எத்தனை கிதாபுகளை அவர் புரட்சியாக என்பது அவருக்கு வந்தாலும் வேண்டும். ஒரு சும்மாவை தான் பேசுறாங்க. அது நீ நல்லா பாருங்க. உடம்பாக்க விஷயங்கள் காலையில் அழைக்கிறது இருப்பாங்க. ஏன்னா இந்த சில உடம்பாக்க சொல்லுவாங்க, வியாழன் 10 நேரம் சக்கரத்தை அனுப்புவாங்க. பயன்படுத்த ஒரு பெரிய ஆயுத ஒப்பந்தாங்க. அவங்க வியாழனும் ஆயிட்டாங்க, யாரும் பெரிய பேசவே மாட்டாங்க. ஏன்னா வார்த்தை ஒரு நாள் ஒரு சும்மா மக்களுக்கு நம்பிக்கை செய்யக்கூடிய ஒரு நாள். அந்த வரக்கூடிய மக்களுக்கு நல்ல செய்திகளை எட்டி வைக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அவருடைய கருத்திற்கு அவர் பயானுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தரிசனமா செய்யறாரு, பயான் செய்யறாங்க. அந்த 20 நிமிடத்தினுடைய நேரத்தோடு தீவனை வேலைக்காக வேண்டி அவருக்கு எத்தனை கிதாபுகள் புரட்டை தெரியும். நான் இன்னும் சொல்கிறேன்,
புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகுதுன்னு சொன்னாலே வண்டியில போகும்போது நடந்து போயிருக்கும் போது இந்த வாரம் வெளியிட்டு என்ன பேசலாம், என்ன ஆயிடுச்சு, என்ன அதிர்ச்சி, என்ன வரலாறு, இதுதான் நிறைய உணவாக இன்றைக்கும் சிந்திக்கிறாங்க. எனவே தயவுக்கு உலமாக்களுடைய பயாக்களையோ ஜும்மாவுடைய உரைகளையோ தப்சீர்களையோ எந்த நசியத்தையோ அலட்சியமாக யாரும் கருத வேண்டாம். எண்ணிக்கை சொல்றேன், எனக்கு நன்கு யாபகம் வருகின்றது, நான் தவறாக யாரும் விலகிக் கொள்ளக்கூடாது. அதே மட்டுமே நான் தொடர்பு கொண்டிருக்கிற போது அப்துல்லா சாஹிப் அவர்கள் தொழுது நான் அந்த தனியார் படுத்துக்கிறேன். அவங்க வீட்டில் எனக்கு சாப்பாடு அன்னைக்கு சாப்பாடு என்னுடைய ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. சின்ன அந்த ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது நடந்த நாளாக அவங்க உள்ள அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்கு போவாங்க. போய் வீட்டில் உட்கார்ந்த போது அவங்க சின்ன கேட்டாங்க, அதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கு கேட்டாங்க. அது வந்து ரசானி இமாமு தன்னுடைய சீனியர் ஆகுதுல அவங்க சொல்றது என்ன நீங்க சொல்ல ஞாபகம். ரசானி இமாமு சீனியர் ஆகுதுங்கிற ஒரு புத்தகத்துல தமிழா என்கிட்ட இருக்கு. அந்த புக்கில் உலமாக்களை பற்றி தவறான எண்ணமோ தவறான வார்த்தைகளையோ எதையும் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு உறவினர், நான் பேச விரும்பல, என்னுடைய குடும்பத்தினுடைய உறவினர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஒரு ஆலிம், நல்ல திறமையான ஒரு ஆலிமு, என் குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆலிமு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, எனக்கு உரிமை இருக்குது, நான் விஷயத்தை அவங்க எடுத்து சொல்லலாமா வேண்டாமா என்று கேட்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுடைய சொல்லுக்கு பெற்றுக்கொள்வாங்க கேட்பாங்க சொன்னாங்க, நீங்க தாராளம் சொல்ல திருப்பித்தான் ஆகணும் என்று சொன்ன போது அவங்க கடைசி சொன்ன வார்த்தை வேண்டாம். ஒரு ஆலிமா இருக்க சொந்தங்கள் விட்டாங்க, சொந்தங்கள் விட்டாங்க. ஒரு ஆலிமா இந்த ஆலிமுக்கு போய் எடுத்து சொல்றதுக்கான தகுதியோ தரவணம் அவருக்கு கிடையாது. அல்லா சொல்லி சொல்லி பேச கொடுத்துட்டாங்க. நல்லா ஞாபகம் அதுதான் என்ன உலகம் திரும்ப கிடையாது. உலகங்களுடைய நன்றிகளை உதாரணத்தை விட்டால் நீங்க நிறைய பேர் பாருங்க, ஜிம்பாவுடைய விளையாடுல ரொம்ப கீழ்த்தவர்கள் பேசுறோம். எல்லா இடத்துலையும் பார்க்கறோம். அந்த அதுக்கு ஒரு நிமிஷம் 26 மணி நேரம் பேச சொன்னாங்க. அந்த அரை மணி நேரத்துக்காக எத்தனை கிதாபையும் எத்தனை ஆயாத்தையும் எத்தனை ஹதீஸ் எடுத்துருப்பாங்க என்பது உலகங்களுடைய இடத்துக்கு தான் தெரியும். ஒரு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சிந்தனை இல்லா நீங்க என்ன செய்யலாம், இத்தோல்வை என்ன அறிவித்து இத்தோல்வி எந்த தாரிய வரலாறு சொல்லலாம் என்பது அவருடைய சிந்தனையை ஓடிக்கொண்டு எத்தனை உலமாக்கள் பார்த்திருக்கிறோம். எனவே உலமாக்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். உலமாக்களுடைய நன்றிகளை ஜும்மாவுடைய பிரசங்களுக்கு வாங்க வரக்கட்டாக உட்காருங்க. அல்லா ஏதாவது ஒரு வாக்கை கொண்டு மிகப்பெரிய பாக்கத்தை தங்குதா கொடுப்பா. இதை நிச்சயமாக எத்தனையோ புரியார்கள், எத்தனையோ தவறான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் ஜும்மாவுடைய பயான குலமாக்கு எத்தனை தெரியுமா? ஒரு சென்னை ஒரு ஆளுநர் இருந்தாங்க, நியூ காலேஜ் ஒரு ப்ரொஃபஸர். அவர் இன்னொரு நாள் தவறாலும் அவர் படிச்சிருந்தவர் ஜெய் பண்ணவர். ஏதோ ஸ்கூல் காலேஜ் போகும்போது இஸ்லாமிக் காலேஜ் போகும்போதுல சுத்தமாக திறந்து தான் போவார். ஏற்கனவே திறந்து போய் இன்னைக்கு திறந்து போவார், ஜெய் பண்ணி தான் போவார். வீடு அவரை பார்த்தேன், அற்புதமான தாடி. நமக்கு நம்ம கூட அந்த மாதிரி அடிக்கல, நெஞ்சத்துல விரிந்த ஒரு தாடி கீழே கொடுத்தாங்க. நெஞ்சத்துல அப்படி விரியுது. அப்போ அப்படின்னு இவ்வளோ அர்த்தமாக தாடி முதல்ல போடுவாங்க என்று கேட்டபோது அல்லாஹ் அவர் வாய்ப்பு வந்த பதில் என்ன தெரியுங்களா? அதுல என்னை பொறுத்து அவருடைய வீடு சாப்பிட்றதுக்கு, அவருடைய வீடு சாப்பிட்றதுக்கு நான் பொறுத்தை பார்க்கறதுக்கு வாரம் கல்வி இருக்கு, நான் போவேன். அதற்கு அவங்க தாடியுடைய சிறப்பினை பற்றி பல வாரம் கல்வி பண்ணாங்க. அன்னைக்கு கேட்ட கருத்துக்கள் கொண்டு பலக்கெல்லாம் இந்த தாடி நான் இன்னைக்கு மௌத்து வந்து எந்த உலமாக்களையும் நாம் ஏகமாக இருக்கக்கூடாது, எந்த உலமாக்கள் கருத்துக்களையும் தவறாக இருக்கக்கூடாது. நமக்கு சும்மா வருகின்ற போது அல்லா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வைப்பா. நமக்கு தேவையானது என்ற எண்ணத்தோடு வருகின்ற போது அல்லா அந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அந்த உலமாக்களை வாயிலும் நல்ல நீர் நிச்சயமா வரத்தான் செய்யும். ஏற்கக்கூடியவருடைய அந்த சிந்தனை கொடுத்தது தான் ஏற்கிறது. அபூஜஹல் ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தான்? அப்துல்லாவுடைய மகன் முகமது தான் பார்த்தான். ஆனா பண்ண சாபாக்களுக்கு அல்லாஹ் ரசூல் வந்தார். அதெல்லாம் நீங்க விரும்புகிறது
நபிசுல்லாஹுடைய பெயரில் நடத்தப்படக்கூடிய இந்த விழா மீலாது விழா சிறந்த நபிகின்ற இந்த பெயரில் நடத்தப்படக்கூடிய இந்த விழாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஏதாவது சொல்றது அயாத்தாக்கணும் மௌத்து அயாத்தாக்கணும் என்ற போன்ற நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த காரியத்தை யோகியானால் அல்லாஹ் இந்த காரியத்துக்கு பொருட்டால் விசாரமான வரக்கத்தை செய்வார் சொல்றதை அயாத்தக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்துவார் இதை அல்லாஹ் எந்த வார்த்தையை நாம் கேட்டோமோ அந்த வார்த்தைகளால் நடந்து வாழக்கூடிய நண்பர்கள் அல்லாஹ் வாழ்க்கை ஆமீன்.